வெல்கம் டு தண்டால் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவதானியங்கள் மற்றும் நவதானியங்களுக்கும் நவ கிரகங்களுக்குமான தொடர்பை பத்தி தான். தானியங்கள்ல சிறுதானியங்கள், பெருந்தானியங்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இப்படி பல ரகங்கள் இருக்கு. இதுல நவதானியங்கள்ங்கிறது இந்த எல்லாம் கலந்த ஒரு குறிப்பிட்ட 9 தானியங்களை குறிக்கும். இந்த 9 தானியங்களும் நம்மளோட உணவு தேவையையும் சத்து குறைபாட்டையும் பூர்த்தி பண்றதா மட்டும் இல்லாம நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயங்கள் மற்றும் வாழ்வியல் நடைமுறைகளோட ஒத்து போகுது. புதுசா வீடு கட்டுறப்ப பூமி பூஜை போடுற சடங்குல, கல்யாண முகூர்த்த கால் நடுறதுல, கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் கோபுர கலசங்கள்ல, நவகிரகங்கள் வழிபாட்டுல, பரிகார தோஷங்களை களையிறதுல, தர்ப்பணம் மற்றும் ஹோம பூஜைகள்ல, கோயில்கள்ல முளைப்பாரி எடுக்கிற சடங்குல, இப்படி நம்ம ஆன்மீகத்துக்கும் நவ கிரகங்களுக்கும் இந்த நவதானியங்களுக்குமான தொடர்பு ரொம்பவே அதிகம். நவதானியங்கள்ல மனித உடலுக்கு தேவையான தாதுக்கள், விட்டமின்கள், சுண்ணாம்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, மாவுச்சத்து, கரோட்டின், நியாசிக், பாஸ்பரஸ், கால்சியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால உடலை வலுவாக்குறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உதவுது இந்த நவதானியங்கள். அதனாலதான் இதை அதிகமா தங்களோட உணவுகள்லயும் வாழ்க்கை முறைகளையும் பயன்படுத்தின நம்மளோட முன்னோர்கள் திடகாத்திரமா இருந்தாங்க. சரி, இப்ப நவதானியங்கள்னு சொல்லப்படுற அந்த 9 வகையான தானியங்கள் என்னலான்னு பார்க்கலாம். நெல், கோதுமை, பச்சைப்பயிறு, துவரை, மொச்சை, எள்ளு, கொள்ளு, உளுந்து, கொண்டக்கடலை. நவ கிரகங்களுக்கும் நவ தானியங்களுக்குமான தொடர்பு எப்படின்னா, சூரியனை சுற்றி 9 கோள்களுமே சுத்தி வரும். அப்படி சுத்தி வர்றப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோள் நம்ம பூமிக்கு அருகாமையில வரும். அப்படி வர்றப்ப அந்த கோளோட வைப்ரேஷன் பூமியில அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு பூமியில கடல் அலைகளோட ஆக்ரோஷம் அதிகமா இருக்கும். அதுக்கான அடிப்படை சயின்ஸ் என்னன்னா, அன்னைக்கு சந்திரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதோட வெளிப்பாட அந்த அலைகள் மூலமா நம்ம உணரலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் பூமிக்கு அருகில வரக்கூடிய கோள்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த கிரகங்களுக்கான தானியங்கள் இந்த நவதானியத்துல இருக்கிறதால, கிரக தோஷங்களா இருந்தாலும் சரி, இல்ல கிரகங்களோட அனுகிரகம் வேணும்னாலும் சரி, நவதானியங்களை உணவாவோ இல்ல பரிகாரமாவோ எடுத்துக்கலாம். இதுபடி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ராகு கேதுக்கான நாட்கள். அதனால அன்னைக்கு ராகுக்கான தானியமான கருப்பு உளுந்தையும், கேதுக்கான தானியமான கொள்ளையும், முளைக்கட்டியோ உணவாவோ சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தானது உடம்புல தசை நரம்பு மற்றும் குறிப்பா எலும்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணும். பித்தத்தை குறைச்சி உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதோட குணாதிசயம் உடம்புல உள்ள கெட்ட நீரை வெளியேற்றி ஊழச்சதைய கரைக்கும். மேலும் இதுல புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து, கனிமச்சத்து, தாது சத்து, விட்டமின் சத்துன்னு எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கிறதால உடலுக்கான ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சந்திரன் மற்றும் சூரியனுக்கான நாட்கள். சூரியனோட சக்தி பெறதுக்கு கோதுமையையும், சந்திரனோட சக்தியை பெறதுக்கு நெல்மணிகள்னு சொல்லப்படுற அரிசி உணவையும் எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கான நாள். அதனால அன்னைக்கு ரெட் கிராம்னு சொல்லப்படுற துவரையை எடுத்துக்கலாம், அதாவது துவரம் பருப்பு. புதன்கிழமை புதன் கிரகத்துக்கான நாள். சோ அன்னைக்கு புதனுக்கு உகந்த பச்சை பயிரை முளைக்கட்டியோ இல்ல சாலடாவோ இல்ல குருமா குழம்பு மாதிரி ஏதாவது ஒரு பக்குவத்துல எடுத்துக்கலாம். பச்சை பயிர்ல பாஸ்பரஸ், கால்சியம், கார்போஹைட்ரேட், ஃபைபர்லாம் இருக்கு. சோ மலச்சிக்கல், மூலம் வராம தடுக்குது. பித்தர்ந்த நோய்களையும் வரவிடாது. புத்திய கூர்மையாக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். சோ அன்னைக்கு வியாழன் கோளுக்கான கொண்டக்கடலைய முளைக்கட்டியோ சுண்டலாவோ இல்ல குழம்பாவோ எடுத்துக்கலாம். இதுல சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. சேம் டைம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால நீரிழிவு பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். பெண்கள் இதை ரெகுலரா ஃபாலோ பண்றப்ப மார்பக புற்றுநோய் வராம தடுத்துக்கலாம். அனிமியா வராம பிரிவென்ட் பண்ணும். உடலை உறுதியாக்கும். முக பளபளப்ப கூடுதலாக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கான நாள். சோ வெள்ளிக்கோளுக்கான தானியம் மொச்சை. இந்த மொச்சையில பொட்டாசியம், ஃபோலேட், ஃபைபர், மினரல்ஸ்லாம் இருக்கு. மேலும் இது ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துது. அணுக்கள் மற்றும் திசுக்களோட வளர்ச்சிக்கு உதவுது. உடல் இயக்கத்தை சீராக்குது. சனிக்கிழமை சனி கிரகத்துக்கான நாள். சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது எள்ளு. சோ அந்த எள்ள முளைக்கட்டியோ இல்ல துவையலாவோ இல்ல குழம்பாவோ எடுத்துக்கிறப்ப எள்ளுல கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், விட்டமின் பி, விட்டமின் சி எல்லாம் இருக்கிறதால ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்குது. சம்பந்தமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. நவகிரகங்கள் அடிப்படையில ஞாயிற்றுக்கிழமை பிளாக் கிராம் அண்ட் ஹார்ஸ் கிராம்னு சொல்லப்படுற கருப்பு உளுந்து மற்றும் கொள்ளையும், திங்கட்கிழமை படிங்கிற நெல்லையும், செவ்வாய்க்கிழமை ரெட் கிராம்னு சொல்லப்படுற துவரையையும், புதன்கிழமை கிரீன் கிராம்னு அழைக்கப்படுற பச்சை பயிரையும், வியாழக்கிழமை சிக்பீஸ்னு சொல்லப்படுற கொண்டக்கடலையையும், வெள்ளிக்கிழமை ஃபீல்ட் பீன்ங்கிற மொச்சையையும், சனிக்கிழமை சீசேம் சீட்ஸ்னு அழைக்கப்படுற எள்ளையும் பிரதான உணவா எடுத்துக்கிறப்ப அந்த கிரகங்கள்ல இருந்து நமக்கு தேவையான ஈர்ப்பு சக்தியையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த தானியங்கள் நமக்கு பெற்றுத்தரும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பயனுள்ள பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.